ஹாய், வெல்கம் டு நாட்டுக்கல்லாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு வாழைத்தண்டை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்வோம். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அழகாக இருந்துச்சு, குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு வாழைத்தண்டு 1, கடலை மாவு 1/4 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, பேக்கிங் சோடா 2 பிஞ்ச், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், எண்ணெய் 2 டீஸ்பூன். இது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை எப்படி வெட்டுறதுங்கிறத பார்ப்போம். வாழைத்தண்டில் தோலை எடுத்துட்டு செருக்கிட்டு வாழைத்தண்டை வட்ட வட்டமாக வெட்டிக்கிறங்க. அந்த வட்டத்தை இடைக்குள்ளே இப்படி நார் வரும், அந்த நாரை எடுத்து போட்டுட்டு நீட்டு ஸ்ட்ரிப்பாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வெட்டுற மாதிரி நீட்டமாக வெட்டிடுங்க. வாழைத்தண்டில் அதிக மருத்துவ குணங்கள் உண்டு. இதை வாரத்தில் ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ் தெரிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்படி குச்சியாக வெட்டினதை ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் போட்டுருங்க. தண்ணியில் ஏன் போடுறோண்டா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்படி நீட்டமாக நல்லா வெட்டிக்கிறங்க. நான் இது வீட்டில் செஞ்சதுமே உடனே தட்டு காலியாக போயிடுச்சு. எல்லோரும் விருப்பமாக சாப்பிட்டாங்க. அடுத்ததாக மாவு மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பவுலில் தண்ணி இல்லாமல் இந்த ஸ்ட்ரிப்ஸை மட்டும் எடுத்து போட்டுட்டு இதில் கடலை மாவு, அரிசி மாவு, அடுத்து இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறங்க. அடுத்ததாக எண்ணெய் 1 டீஸ்பூன், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்படி இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா மாவு எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. கடாயில் பொரிக்க கொஞ்சம் எண்ணெய் போதும். இதுக்கு இந்த எண்ணெயை சூடு ஏறியதும் இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சுக்கிடலாம். ஃப்ளேமும் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா பொரிகிற மாதிரி நல்லா பொரிச்சுக்கிறங்க. இது நல்லா கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக இருக்கும் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால. இந்த சூப்பர் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த சத்துள்ள அதிக பயனுள்ள இந்த வாழைத்தண்டு பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ளே அழகாக வெந்திருக்கு. சூப்பரான வாழைத்தண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. கிறிஸ்ப் அண்ட் க்ரன்ச்சியாக இருந்துச்சு இந்த ஃப்ரைஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ரெசிபி இது. அடுத்த வாரம் இன்னொரு நாளில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.